சொல்லுவாங்க. அந்த 2க்கு அர்த்தம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது ஒரு அம்பு, அப்புறம் அம்புராவோட தோணி, அது 2 சேர்ந்தது. அது மட்டும் ராமருடைய 2 குழந்தைகள் இருக்கா இல்லையா, லவ குச்சா. இந்த ராம சரித்திரம் முடிஞ்சதுக்கப்புறம், அந்த அவர் வானத்துக்கு போனதுக்கப்புறம் லவ குச்சாக்கள் 2 பேரும் இந்த உலகத்தை பரிபாலனம் ரொம்ப அழகாக பண்ணினாலாம் அந்த இதை. அதனால் இந்த லவ குச்சா அப்படிங்கிற இதுக்காக தான் இங்கே டியூவலிட்டி சைன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் 2 கதை சேர்ந்துருக்கு. அதாவது இது பகவானுடைய ஸ்தலம். இந்த நட்சத்திரத்துக்கு இவ்வளோ மகத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இதில் நம்ம திருவாதிரை நட்சத்திரத்தில் பிரம்மரை உடைய அந்த காமத்தலையை அழிக்கிறதுக்கு ருத்ரன் தனுஷ்லேருந்து இருந்துதான். தனுஷில் தான் அவர் பிறந்த ருத்ரன். அதனால தான் நம்ம தட்சிணாமூர்த்திக்குடைய இடம், குருவுடைய இடம்ங்கிறது நம்ம சாஜிட்டேரியஸ் நமக்கு, அதாவது தனுர் ராசிங்கிறது நம்ம அது அவருடைய குருவுடைய மூலத்திற்கான ஸ்தானம். அங்கேருந்து தான் அவர் அம்பு விட்டார், அது போய் கேரளாவில் விழுந்தது அப்படி சொன்னோம். அதே மாதிரியே தான் ராமர் தனுஷ்கோட்டியில் ராமேஸ்வரத்தில் சமுத்திரத்துக்கு தப்பில் அவர் இந்த பிரம்மாஸ்திரத்தை எடுக்கிறார். அதுக்குள்ளே சமுதிர விரைய ராஜாவே எதிர்த்தாப்புல பிரகடனமானதுக்கப்புறம் எடுத்த பிரம்மாஸ்திரத்தை நம்ம திருப்பி வைக்க முடியாதுங்கிறதுனால அவர் கேரளாவை பார்த்து அந்த இதை கொண்டு போய் அதுக்கு நல்லது நடக்கணும், நல்ல மக்களுக்கெல்லாம் நல்ல காற்று, நல்ல நல்ல மூலிகைகள்லாம் வேணும் அப்படிங்கிறதுனால அந்த அம்பை கேரளா பக்கம் அவர் விட்டதாகவும் அங்கே போய் விழுந்ததுனால இதில் 2 ஸ்டோரி. 1 ராமரால் எழுதப்பட்ட அம்பு, இன்னொன்று ருத்ரன் சிவனால் எழுதப்பட்ட அம்பு. அதனால தான் 2 அங்கே ஜுவலிட்டி வந்திருக்கு உங்களுக்கு. அதனால் இந்த இடத்துல இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருக்குது. ஏர் சைனாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் எனக்கு அம்பு எப்படி போகும், காற்றுல தான் பறந்து போகும். அதனால் இது ஏர் சைனாக கொடுத்துருக்கிறது இந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு என்னன்னு கேட்டால், எப்படி அந்த சின்ன பிறந்த குழந்தை எடுத்த இதுலேயே போயிட்டு பிரம்மாவுடைய அந்த 5வது தலையை கட் பண்ணித்தோ, அப்போது அது மட்டும் இல்லாமல் ராமருடைய ஒரு பானமானது விட்டு எனக்கு அப்படி ஷார்ப்பாக அந்த எந்த பாயிண்ட்டை யாரை அடிக்கணுமோ அடிச்சுட்டு திருப்பி வருதோ, அது மாதிரி நம்ம ரொம்ப குறிக்கோளோடாக இருக்கணும். இது குறிக்கோள் நமக்கு ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் நம்ம இப்படி தான் வாழணும் அப்படின்னு ஒரு குறிக்கோள் வச்சுட்டு, ஒரு எய்ம் வச்சுட்டு நம்ம வாழும்போது, ஒரு விஷயத்தை நம்ம சாதிக்கிறதுக்கு ஒரு குறிக்கோள் வச்சுட்டோன்னா அதை நம்ம சாதிக்கிறோம். பார்த்தீங்களா, அந்த சாதிக்கிற ஒரு இது இருக்கிறது ரொம்பவே முக்கியம். மனிதர்களுக்கு ஒரு எய்ம் இருக்கணும். நம்ம இங்கிலீஷில் சொல்லணும் பார்த்தோன்னா எய்ம். அதனால தான் இப்போவும் சொல்லுறது குறி வச்சு அடிக்கிறான், குறி வச்சு இது பண்ணுறது அப்படிலாம் சொல்லுவா இல்லையா. அது மாதிரி ஒரு குறிக்கோள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுக்கெல்லாம் இந்த ஏரோ மார்க் அப்படிங்கிறது எல்லாமே கொடுப்பா, நம்ம ஒரு வழிகாட்டு.